வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரஃபிக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, சென்னை ECR லொகேஷன் தாங்க வந்திருக்கோம். உங்களுக்கான ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். சென்னை ECRல ஒரு 8 லட்சம் ரூபாய்க்கு ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ECR ரோட்ல காட்டேஜ் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா? வெறும் 18 லட்சம் ரூபாய்க்கு இவங்க உங்களுக்கு காட்டேஜ் கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இதை விட ஒரு முக்கியமான விஷயம், மாசம் ஒரு 4000 ரூபாய் கட்ட முடியுமா? நீங்க இதுல ஒரு ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, இந்த ஏரியாவோட டெவலப்மெண்ட், ப்ராஜெக்ட்ல இருக்க நிறைய ஹைலைட் பிளஸ் உங்களுக்கு ஆஃபர்ஸ் சொல்றதுக்காக அக்கார்ட் ஹவுசிங்கோட ப்ராஜெக்ட் டைரக்டர் மிஸ்டர் பிரஜேஷ் சாரை மீட் பண்ணி எல்லா டீடைலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ சார். வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் பிரதர், சொல்லுங்க சார். இப்ப ECR ரோட்ல ஒரு 8 லட்சம் ரூபாய்க்கு பிளாட் தரேன்னு சொன்னீங்க. கண்டிப்பா. நான் அதை கூட பெருசா பாக்கல. மாசம் ஒரு 4000 ரூபாய் கட்டினா ECRல நீங்க பிளாட் பர்ச்சேஸ் பண்ணிருக்கான்னு மென்ஷன் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா. சோ நிறைய பேர் வந்து ECR ரோட்ல காட்டேஜ் கட்டணும்னு ஆசைப்படுவாங்க. கண்டிப்பா. சோ அந்த காட்டேஜும் கட்டி தரலாம்னு சொல்லிருக்கீங்க. அதை பத்தி கொஞ்சம் டீடைலா நம்மளோட கஸ்டமருக்கு சொல்லுங்க சார். கண்டிப்பா கண்டிப்பா. வணக்கம், நான் பிரஜேஷ் அக்கார்ட் ஹவுசிங்கோட ப்ராஜெக்ட் டைரக்டர் பேசுறேன். அதாவது எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும் இல்லையா பிரதர்? கண்டிப்பா. அதாவது ஒரு சென்னை ECRல ஒரு பிளாட் வாங்கணும், கண்டிப்பா ஒரு லேண்ட்லார்ட் ஆகணும், இல்லாட்டி ஒரு ரிசார்ட் கட்டி நம்ம ஃபேமிலியோட வந்து ஒரு என்ஜாய் பண்ணணும், ஒரு ஃபன் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். கண்டிப்பா. ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ECRல இடம் வாங்க முடியுமா? எல்லாரும் மைண்ட் செட்லயும் எப்படி இருக்குன்னா பிரதர், ECRல இடம் வாங்கணும்னா ஒரு செலிபிரிட்டியால தான் முடியும், ஒரு சினிமா ஸ்டாரால தான் முடியும், இல்ல ஒரு பெரிய ரிச் பீப்புளால மட்டும்தான் முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு இல்லைங்களா? எல்லாரோட தாட்டம் அப்படிதான் இருக்கும். ஆனா உண்மையும் அதுதான், கோடி கணக்குல போகுது. நம்ம எங்க போய் அங்க வாங்குறது? அதுவும் நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலியால அதெல்லாம் கனவாவே இருக்கு. இப்ப நம்ம அந்த கனவை லைவ் ஆக்குறோம். எப்படி கேக்குறீங்க? நீங்க சொன்ன மாதிரி ECRல 8 லட்சம் ரூபாய்க்கு பிளாட், ஒரு 8 லட்சம் ரூபாய் இருந்த போதும் நம்ம ECRல நம்ம அக்கார்ட் ஹவுசிங்கோட நேச்சர்ஸ் நெஸ்ட் ப்ராஜெக்ட்ல ஒரு பிளாட் வாங்கலாம். அது மட்டும் இல்ல, நீங்க சொன்ன மாதிரி 4000 ரூபாய் மாசம் EMI, அதாவது டெய்லி ஒரு 133 ரூபாய் சேவ் பண்ணி அதை மாசம் 4000 ரூபாய் அப்படியே EMI கட்டினா போதும், நம்ம ப்ராஜெக்ட்ல ஒரு பிளாட் வாங்கி ECRல ஒரு லேண்ட் ஓனர் ஆகலாம். சோ 4000 ரூபான்றது கண்டிப்பா வந்து யாரும் பெரிய லெவல்ல யோசிக்கவே மாட்டாங்க. நிறைய பேர் வந்து இப்ப நகைச்சீட்டு கட்டுவாங்க. நகைச்சீட்டு கட்டினா மாசம் ஒரு நகை கட்டுற அந்த 11 மாசத்துல நகைச்சீட்டு நகை மட்டும் தான் வரப்போகுது. கண்டிப்பா. பட் இது ஒரு ப்ராப்பர்ட்டி, நிலம். ஒரு 4000 ரூபாய் மாசம் கட்டும்போது ஒரு நிலம் வரும்போது ஃபியூச்சர்ல அந்த அப்ரிசியேஷன் வந்து கிட்டத்தட்ட 2-3 மடங்கா இருக்கும்போது 3 இல்ல 4 மடங்கு ஆகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க இந்த நகைச்சீட்டு மட்டும் கிடையாது, இப்ப நம்ம டெய்லி ஒரு அனாவசியமா ஒரு 200 ரூபாய் செலவு பண்ணுவோம் இல்லையா? கண்டிப்பா. ஸ்நாக்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ் சொல்லிட்டு, அதே மாதிரி பெட்ரோல் சார்ஜஸ், ஆமா எவ்வளவு இருக்கு. கண்டிப்பா. அதுல ஒரு 130 ரூபாய் நம்ம எடுத்து வச்சா போதும் இல்லைங்களா? கண்டிப்பா. நம்ம வந்து ECRல ஒரு லேண்ட்லார்ட் ஆகலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய ஆஃபர்ஸ் நான் கொடுக்க போறேன். மக்களே தயவு செய்து ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பா உங்க வேல்யூபிள் டைமை தான் நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிரதர் சொன்ன மாதிரி நல்ல ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு தாட் இருந்ததுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இது. அதை இன்னைக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா மினிமம் 3 to 4 டைம்ஸ் நீங்க ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாங்க 2 to 3 இயர்ஸ்ல. ஸோ இதை பத்தி டீட்டெயில்டா நான் உங்களுக்கு நம்ம சைட்ல போயிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். தயவு செய்து ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லைனாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அதனால தயவு செய்து வீடியோவை பாருங்க. சார், நம்ம சைட் உள்ள என்ட்ரி ஆயாச்சு. ஆமா. நீங்க அந்த சைட் நேம் நேச்சர்ஸ் நெஸ்ட்னு வச்சிருக்கீங்களா சார்? ஆமா. அதுக்கு ஈக்குவலா பிரம்மாண்டமா சைட் பார்க்கிறதுக்கு ஒரு கிரீனிஷா சூப்பரா இருக்கு சார். கண்டிப்பா. சோ அந்த இயற்கையான காத்து, அதே மாதிரி இந்த குருவி சத்தம் கேட்கறதுல ரொம்ப அபூர்வம். கண்டிப்பா. ECR லொகேஷன்ல ஒரு நம்ம காட்டேஜ் கட்டிட்டு அந்த குருவி சத்தத்தோட இருக்கணும் நிறைய பேர் ஆசைப்படுவோம். அதுக்கு ஏத்தபடியான இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்கு சார். பார்க்கிறதுக்கு உண்மையாவே வேற லெவல்ல இருக்கு. சோ இந்த சைட்டை பத்தி ஃபுல்லா டீடைலா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் சார். கண்டிப்பா பிரதர், எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு இல்லைங்களா? என்ட்ரன்ஸ் அப்ரோச் ரோடு பாருங்க, 40 feet ரோடு, எலிவேட்டட் பிளாக் டாப் ரோட்ஸ் கொடுத்துருக்கோம். சூப்பர் சார். ஆமா. அதே மாதிரி இன்னர் ரோட்ஸ் எல்லாமே 30 feet 24 feet ரோட்ஸ், ஆர்ச் பிரம்மாண்டமா கொடுத்துருக்கோம். 24 hours செக்யூரிட்டி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா CCTV கேமரா சர்வேலன்ஸ் இருக்கு. ஓ சூப்பர் சார். ஆமா 24 hours. கஸ்டமருக்கு செக்யூரிட்டி மட்டும் இல்லாம கேமரா ரொம்ப தேவையில்லையா? ரொம்ப சேஃப்டி, பாதுகாப்பு தேவையில்லையா? கண்டிப்பா. ஏன்னா எல்லாரும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க இல்லையா? அவங்களுக்கு அது ஒரு பாதுகாப்பு நம்ம கொடுத்தே ஆகணும். அதனால அவங்க பயமே இருக்கக்கூடாது. அதுக்காக தான் நம்ம இதை கொடுக்குறோம். இது இல்லாம அவென்யூ பிளான்டேஷன் கொடுத்துருக்கோம் பிரதர். பாருங்க, ஈச் அண்ட் எவ்ரி பிளாட்டுக்கு மினிமம் ஒரு 5 அவென்யூ பிளான்டேஷன் உள்ள என்ட்ரி ஆகணுமே. அந்த கிரீனிஷ்னு வார்த்தை மென்ஷன் பண்ண ரீசன் இதுதான் சார். ஃபுல்லாவே உங்களுக்கு நீங்க அந்த செடிகள் வச்சு கொடுத்திருக்கிறது அந்த இயற்கை சூழ்ந்த மாதிரியே அமைஞ்சிருக்கு. கண்டிப்பா அவென்யூ பிளான்டேஷன் கொடுத்திருக்கோம் இல்லையா? ஆமா சார். சோ இதுக்கு வந்து நம்ம சொட்டு நீர் பாசனமும் நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்குள்ள பைப்லைன்ஸ் பைப்லைனும் கொடுத்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதனால நல்ல கிரீனரியா வந்துரும்.
ஸோ இது இல்லாமல் ஸ்ட்ரீட் லைட்ஸு எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். பார்க் டெவலப் பண்ணுறோம் 1 ஏக்கருக்கு. ஓ சூப்பர் ஸோ சார். அதில் சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா, சிட் அவுட்டு, இந்த மாதிரி எல்லா அம்யூனிட்டிஸோட ஒரு ஸ்மால் சின்ன ரெஸ்டாரண்ட்டும் நம்ம கட்ட போகிறோம் இதில். சூப்பர் சார். ஆமாம், இதில் வந்து டைனிங் பண்ணோம் இல்லையா, வெறும் வர்ற கஸ்டமர்ஸ்க்கு டெஃபினெட்லி. டைனிங் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் கட்டி கொடுக்குறோம். ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸ் எங்களுடைய ஓன் ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸ். ஓகே. நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா பிரதர் டிடிசிபி கவர்மெண்ட் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட், ரேரா அப்ரூவ்டு, பேங்க் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட். டாக்குமெண்ட்ஸை பற்றி கவலையே பட வேண்டாம், அவ்வளோ கிறிஸ்டலாக இருக்கும். சூப்பர். யாருமே மன உளைச்சல் அடைய மாட்டாங்க. பேங்க் லோன் நம்ம ஆமாம், பேங்க் லோனு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, நான் புக் பண்ணும்போது ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸே கொடுப்பேன். ஓகே. அதனால டாக்குமெண்ட்ஸு கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். அது கஸ்டமர்ஸ் வந்து மன உளைச்சல் அடையவே மாட்டாங்க. நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம். பிரதர் இது டோட்டலாக 10 ஏக்கர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 275 யூனிட்ஸ் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம், பிளாட்ஸ். ஓகே. ஸோ இதில் ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளாட்ஸ் மட்டும் நம்ம கொடுக்கல, நம்ம காட்டேஜஸும் கட்டி கொடுக்குறோம். ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை பிரதர், இங்கே வந்து 800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1 கிரவுண்ட் வரைக்கும் இருக்குது. மினிமம் சைஸ்ல இருந்து நம்ம மினிமம் 800 லோ பட்ஜெட்ல நம்ம தேடிட்டு இருக்க கஸ்டமர் மினிமம் சைஸ்ல இருந்து மேக்ஸிமம் சைஸ் வரைக்கும் இதுல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா. ஆமா. சோ அதனால மினிமம் 800ல இருந்து 1 கிரவுண்ட் வரைக்கும் இருக்கு. சரி, ஓகே சார். நம்ம காட்டேஜ் பத்தி சொல்லிருந்தீங்க, அந்த காட்டேஜ் பத்தி நம்ம கொஞ்சம் டீடைலா கண்டிப்பா அது நம்ம காட்டேஜ் பார்த்துட்டு அப்படியே வாங்க சார். அப்படியே இந்த காட்டேஜ் பாருங்க. இந்த இதுல தான் ஆமா, ஆல்ரெடி நம்ம கிட்ட ஒரு 10 காட்டேஜ் புக் ஆயிருக்கு. கஸ்டமர்ஸ் புக் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம கட்டிட்டு இருக்கோம். ஆல்ரெடி 2 மாடல் காட்டேஜஸும் நம்ம கட்டிட்டு இருக்கோம். இங்க நம்ம காட்டேஜ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 18 lakhsக்கு நம்ம கொடுக்குறோம். 18 லட்சம் ரூபாயில இந்த காட்டேஜ் இருக்கு. அதாவது இடத்துடன் கூடிய காட்டேஜ். ஸோ நம்ம மினிமம் வந்து 18 lakhsல கொடுக்குறோம். அதாவது முன்பணம் எல்லாம் கிடையாது. ஃபுல் காட்டேஜோட காஸ்டே வந்து 18 லட்சத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். வித் ஸ்விமிங் பூலோட வேணும்னா 30 lakhsக்கு நம்ம கொடுக்குறோம். இன்னும் லக்ஸரியா வேணும்னா 50 lakhsக்கு நம்ம கொடுக்குறோம். டிபெண்ட் அப்பான் கஸ்டமர். எனக்கு 18 லட்சம் ரூபாயில போதுன்றவங்களுக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நான் ஸ்விமிங் பூலோட கொஞ்சம் கிராண்டா காட்டேஜ் வேணும்னாலும் கிராண்டாவும் நீங்க பண்ணி கொடுக்குறீங்க. கிராண்டாவும் பண்ணி கொடுக்குறோம். சோ எல்லாமே கஸ்டமைஸ்டு தான் சார். இப்ப இன்னொன்னு நான் உங்ககிட்ட கேக்குறேன். இப்ப மினிமம் சைஸ்ல இருந்து பிளாட் கொடுக்குறீங்க. சோ இங்க வாங்குற கஸ்டமருக்கு பெனிஃபிட் என்ன சார் இருக்கும்? கண்டிப்பா ஃபியூச்சர் அட்வான்டேஜ். இப்ப நான் மினிமமா இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கு எவ்வளவு growth கிடைக்கும்? இல்ல நான் இங்க காட்டேஜ் வாங்குறேன், நான் அதை ரெண்டுக்கு விடலான்னு ஆசைப்படுறேன், அதுக்கு உண்டான அட்வான்டேஜஸ் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா பிரதர். அதாவது இங்க இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு என்ன growth இல்லைங்களா? எல்லாரும் ஹார்ட் அண்ட் மணி தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. சிறுக சிறுக சேமிச்சு சில லட்சங்கள் வச்சிருப்பாங்க. அதை வந்து அவங்க குழந்தைங்க படிப்புக்கு, இல்லை ஃபியூச்சருக்கு, இல்லாட்டி அவங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு, இதுக்கெல்லாம் ஒரு விஷனோட பண்ணுவாங்க. எவ்வளோ பேர் பார்த்துட்டு இருப்பாங்க, என்ஆர்ஐஸ் இல்லாட்டி நம்ம ஆட்களே இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஷூட்டான ப்ராஜெக்ட், ரொம்ப ஆப்டான ப்ராஜெக்ட். லோ பட்ஜெட்டில் கொடுக்குறேன் 8 லட்ச ரூபாய்க்கு இல்லைங்களா? ஸோ இந்த நம்ம ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா பிரதர் 125 காட்டேஜ் கொண்டு வரேன் மொத்தம். ஸோ இதில் எல்லாமே கமர்ஷியல் காட்டேஜஸ். அதாவது கஸ்டமர் வாங்குற காட்டேஜை நான் ரெண்ட்டுக்கு விட்டு அதில் ஒரு சின்ன இன்கம் சோர்ஸை நம்ம கஸ்டமருக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். அந்த பெனிஃபிட். ஸோ அதனால காட்டேஜ் வாங்குற கஸ்டமர்ஸ்க்கு இந்த ஒரு பெனிஃபிட் இருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு வழி நான் வகுத்து கொடுக்குறேன். ஸோ இது ஒன்று. ஸோ இதில் ஒரு 125 காட்டேஜில் ஒரு 50 காட்டேஜ் உள்ள வந்துட்டாலே இந்த ஏரியாவோட டெவலப்மென்ட், லேண்டோட காஸ்ட் எல்லாமே வேற லெவல். கண்டிப்பா. ஏன்னா இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஒரு 50 காட்டேஜ் வந்தாலே இதோட லேண்ட் காஸ்ட் பாத்தீங்கன்னா மினிமம் 4 times 3 to 4 times 3 இயர்ஸ்ல வந்துரும். அதாவது 3000 to 4000 rupees வந்துரும். சோ ஒரு 1000 rupees இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு இந்த டிஃபரண்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஒரு ஏரியால வீடு எல்லாமே வர ஆரம்பிச்சுச்சுன்னா அதுக்கு ஏத்தபடி அந்த டிஃபரண்ட் ஆகும். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ரெசார்ட் லொகேஷன்ல காட்டேஜ் உள்ள என்ட்ரி ஆயிடுச்சுன்னா பிளாட்டா பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கும் சரி, காட்டேஜ் எடுத்துருக்கவங்களுக்கும் சரி நல்ல அப்ரிசியேஷனா தான் சார். ஏன்னா இது நம்ம கொடுக்குற காட்டேஜஸ் எல்லாமே கமர்ஷியல் காட்டேஜஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக லேண்டும் கமர்ஷியல் வேல்யூ வந்துடும் இல்லைங்களா? ஸோ இது ஒரு பெரிய க்ரோத். இது மட்டும் இல்லை பிரதர், இது நம்ம சைட்டு உள்ளே இருக்கிற க்ரோத்தை தான் நான் சொல்லியிருக்கேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே இதுவே போதும் க்ரோத்துக்கு. இது இல்லாமல் வெளியில் என்ன க்ரோத் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை பெரிஃபரல் ரோடு இல்லைங்களா? அது இப்போ டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு 3 to 4 monthsல முடிஞ்சிடும். ஸோ இது மாமல்லபுரத்துலேருந்து எண்ணூர் வரைக்கும் கனெக்ட் ஆகுது. அது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா சென்னையில் அதாவது கிட்டத்தட்ட 3 டிஸ்ட்ரிக்ட் கவர் ஆகுது. டெஃபினட்டா சார். ஸோ அது அப்படி ஓப்பன் ஆன உடனே பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ஒரு 30 to 45 minutesல நம்ம சைட்டுக்கு ரீச் வந்துடலாம். கண்டிப்பா. அது மட்டும் இல்லை பிரதர், இப்போவே பார்த்தீங்கன்னா சிறுசேரி ஐடி பார்க்லேருந்து OMRலேருந்து நம்ம சைட் பார்த்தீங்கன்னா 45 to 50 minutes மேக்ஸிமம்
ஆமா ரோடு அந்த அளவுக்கு வைடன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இருக்கு. OMRல இருந்து ஒரு 45 மினிட்ஸ் தான் நம்ம சைட். ஸோ அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட்ஸ். இப்போ ஹைவே வந்து 6-வே லைன் இன்க்ளூடிங் 2 சர்வீஸ் லைனோட சேர்த்து 8-வே லைனா இப்போ டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த ஹைவே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இதோட growth வேற லெவல் ஆயிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ்ல ஒரு புதுசா ஒரு ஃபிஷிங் ஹார்பர் ஒன்று இப்போ டெவலப்மெண்ட் போயிட்டு இருக்கு. இன்னொரு அதுவும் ஒரு 6 மந்த்ஸ்ல ஓப்பன் ஆயிடும் பிரதர். அது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா 1 lakh பீப்புளுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அங்க. ஸோ அதுவும் ஒரு பெரிய மேசிவ் டெவலப்மெண்ட். இதெல்லாம் இல்லாம இன்னொரு 18 கிலோமீட்டர் நம்ம சைட்ல இருந்து ரேடியஸ்ல 18 கிலோமீட்டர் ரேடியஸ்ல தான் ஒரு ஸ்மார்ட் சிட்டி, அதாவது குளோபல் சிட்டின்னு சொல்லிட்டு ஒன்று டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மஹிந்திரா சிட்டி மாதிரி 2000 ஏக்கர்ல. ஸோ அது ஒரு பெரிய ஒரு ஸ்மார்ட் சிட்டி அது. ஸோ இதுவும் ஒரு பெரிய ஒரு growth இது. இந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுச்சுன்னா இன்னைக்கு லட்சத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு நாளைக்கு கோடியில் ரிட்டர்ன்ஸ் எடுத்துகிட்டு போகலாம் பிரதர். கண்டிப்பாக. ஸோ ஏன்னா நம்ம எல்லா டெவலப்மெண்ட்ஸும் இப்போ சொன்ன டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் வரப்போகுது இல்லை வரும் அப்படிலாம் கிடையாது. 10 வருஷம் கழிச்சு வரும் அப்படிலாம் நம்ம சொல்லலை. கண்கூட இப்போ நடந்துட்டு இருக்கு. ஆன் ப்ராசஸ். இப்போ சைட்டு உள்ள சொன்ன டெவலப்மெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா காட்டேஜஸ் பாருங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 காட்டேஜஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அதே மாதிரி வெளியிலேயும் டெவலப்மெண்ட்ஸ் வந்திருக்கு. அதனால இன்னைக்கு சில லட்சங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும் போதும், கோடியில் ரிட்டர்ன்ஸ் எடுத்துட்டு போறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இது. சார் ஸ்டார்டிங்ல வந்து நம்ம சைட் டீடைல்ஸ் பிளஸ் ஆஃபர் கண்டிப்பா விஷயத்த சொல்லியிருந்தீங்க. அந்த ஆஃபர் பிளஸ் பிரைஸ் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். கண்டிப்பா பிரதர். அதாவது பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆக்சுவல் பிரைஸ் வந்து 1200 per square feet பிரதர். இங்க இப்போ நம்ம ஆஃபர் பிரைஸா 1000 rupeesக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதுவும் நம்ம சென்னை ECRல மகாபலிபுரம் பக்கத்துல 1000 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட். இது நம்ம எப்படி கொடுக்க முடியுதுன்னு பார்த்தா நம்ம கம்பெனியோட ஓன் ப்ராஜெக்ட். இதுல புரோக்கர், மீடியேட்டர், சேனல் பார்ட்னர் யாரும் கிடையாது. ஸோ இன்னொரு ஆஃபரும் இருக்கு. அதாவது இந்த மந்த் எண்டுக்குள்ள புக் பண்றவங்களுக்கு பட்டா, ரெஜிஸ்ட்ரேஷன், டாக்குமெண்டேஷன் ஈஸி. இது எல்லாமே இந்த ஆஃபர்ல வந்துடும். சூப்பர் சார். பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு ஒன்று முக்கியமா சொல்லிக்கிறேன், ECR லொகேஷன்ல ஒரு 8 லட்சம் ரூபாய்க்கு ப்ராப்பர்ட்டி இந்த லொகேஷன்ல யாரும் கொடுக்க வாய்ப்பே கிடையாது. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, ஒரு 4000 ரூபாய் உங்களால கட்ட முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இதுல ஒரு பிளாட் அவைலபிளா இருக்கு. ஸோ ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் சாரோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். சார் சொன்ன மாதிரி யாருக்கும் புரோக்கரேஜ் கொடுக்குன்ற அவசியமே கிடையாது. நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா உடனே ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. சாருக்கு டைரக்டா கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உண்டான பிளாட்டை நீங்க செலக்ட் பண்ணி புக் பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி ECR லொகேஷன்ல லோ பட்ஜெட்ல பிளஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.